வெல்கம் டு தமிழ் சினி புட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள தளபதி விஜய் நடிப்பில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு கோ திரைப்படம் முதல் நாளில் எங்கே எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு. அஜித் ரஜினி நெருங்க முடியாத ஒரு உச்சத்தில் தளபதி விஜய் இருக்காரா? ஸோ அது எப்படி சாத்தியமானுச்சு, கோட் படம் என்னென்ன சாதனைகளை முறியடிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தளபதி விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நேத்தி கோ திரைப்படம் உலக லெவலில் வெளியானுச்சு. வெளியானதுக்கு முன்பே கோ திரைப்படம் ப்ரீ ரிலீஸ் டிக்கெட் புக்கிங்கில் மட்டும் 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்ததா அதிகாரப்பூர்வ தகவல்லாம் வெளியானுச்சு. இந்த நிலையில் கோ திரைப்படம் வெளியான முதல் நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் 35 to 38 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இதில் தமிழ்நாட்டில் சிறப்பு காட்சிக்கு அனுமதி தரலை, 5 ஷோ மட்டும்தான் எல்லா தேட்டர்லையும் போட்டாங்க. அப்படி இருந்தும் கோ திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சி 38 கோடி ரூபாய்க்கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. இதன் மூலம் தமிழ்நாட்டில் வெளியாகி தமிழ்நாட்டில் அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் கோட் படம் 4வது இடம் பிடிச்சிருக்கு. முதல் இடத்துல விஜயோட பீஸ்ட் படமும், 2வது இடத்துல விஜயோட லியோ படமும், 3வது இடத்துல விஜயோடைய சர்க்கார் படமும், 4வது இடத்துல விஜயோடைய கோ திரைப்படமும், 5வது இடத்துல வலிமை திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. இதில் விஜயோடைய பீஸ்ட், லியோ, சர்க்கார், கோ திரைப்படம் தமிழ்நாட்டில் முதல் நாளில் வெளியாகி 30 கோடி வசூல் செய்த படம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட சாதனையும் படைச்சிருக்கு. அடுத்ததாக கோ திரைப்படம் கேரளாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட அதிக தேட்டரில் வெளியானுச்சு. அங்கே இந்த படம் 6 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. ஆனால் லியோ படம் அங்கே 12 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணிச்சு. ஸோ லியோ படத்துக்கு ஹைப் இல்லைங்கிறதுனால கேரளாவில் படத்துடைய வசூல் அடி வாங்கியிருக்கு. இருந்தாலும் தமிழ் படமாக கேரளாவில் வெளியாகி அதிக வசூல் செய்த முதல் 5 படங்கள் லிஸ்ட்டில் லியோ படம் 12 கோடி வசூல் செய்து முதல் இடத்துலையும், பீஸ்ட் படம் 6 கோடி 60 லட்ச ரூபாய் வசூல் செய்து 2வது இடத்துலையும், 3வது இடத்துல சர்க்கார் திரைப்படம் 6 கோடி 20 லட்ச ரூபாய் வசூல் செய்து 3வது இடத்துலையும், 4வது இடத்துல கோ திரைப்படம் 6 கோடி ரூபாய் வசூல் செய்து 4வது இடத்துலையும், 5வது இடத்துல ரஜினியுடைய ஜெயிலர் திரைப்படம் 5 கோடி 85 லட்ச ரூபாய் வசூல் செய்து 5வது இடம் பிடிச்சிருக்கு. இதில் முதல் 4 படங்கள் விஜய் படங்கள் தான். அடுத்ததாக கர்நாடகாவில் கோ திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. அங்கே இந்த படம் முதலால் மட்டும் 9 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ஆந்திரா தெலுங்கானாவில் கோ திரைப்படம் மொத்தமாக 5 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. அங்கே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வாரிசில் லியோ படத்தை விட அங்கே இந்த படம் முதலால் கம்மியாக வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக கோ திரைப்படம் நார்த் இந்தியாவில் 3 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ விஜய் கெரியர்லேயே நார்த் இந்தியாவில் அதிக வசூல் செய்த முதல் நாள் படங்கள் லிஸ்ட்டில் கோட் படம் முதன்மை இடம் பிடிக்குது. அதே போல் தமிழ் படமாக நார்த் இந்தியாவில் எதிர்பார்ப்பு இல்லாமல், ப்ரொமோஷன் இல்லாமல் வெளியாகி அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்லேயும் கோட் திரைப்படம் முதன்மை இடம் பிடிச்சிருக்கு. அடுத்ததாக கோ திரைப்படம் இந்தியாவில் மட்டும் முதல் நாளில் 61 கோடி ரூபாய் வசூல் பண்ணி இந்த வருடம் தமிழ் சினிமாவில் வெளியாகி இந்தியாவில் முதல் நாள் அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் முதலிடம் பிடிச்சிருக்கு கோ திரைப்படம். அடுத்ததாக கோ திரைப்படம் ஓவர்சீஸில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியானுச்சு. ஓவர்சீஸில் கோ திரைப்படம் வெளியான முதல் நாளில் 45 கோடியிலிருந்து 50 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. கோட் படத்தோடைய தியேட்ரிக்கல் ஓவர்சீஸ் உரிமத்தை 53 கோடி ரூபாய்க்கு படக்குள்ள விற்றாங்க. முதல் நாளே 45 கோடி ரூபாய் கிட்ட ஓவர்சீஸில் கோ திரைப்படம் வசூல் செய்து சம்பவம் பண்ணியிருக்கு. அடுத்ததாக உலக லெவலில் கோ திரைப்படம் வெளியான முதல் நாளில் 105 110 கோடி ரூபாய் வசூல் செய்து தமிழ் சினிமாவில் வெளியாகி முதல் நாள் 100 கோடி வசூல் செய்து 2வது திரைப்படம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட சாதனையை கோட் படம் படைச்சிருக்கு. இதற்கு முன்னாடி போன வருடம் வெளியான தளபதி விஜயோடைய லியோ திரைப்படம் உலக லெவலில் 148 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்து தமிழ் சினிமாவில் வெளியாகி உலக லெவலில் முதல் நாள் அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் முதன்மை இடம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ தற்போது கோ திரைப்படம் 105 110 கோடி ரூபாய் கிட்ட வசூல் செய்து 2வது இடம் பிடிச்சிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல 2.0 திரைப்படம் 94 கோடியும், 4வது இடத்துல கபாலி திரைப்படம் 91 கோடியும், அடுத்த இடத்துல ஜெயிலர் திரைப்படம் 90 கோடியும், அடுத்த இடத்துல பீஸ்ட் திரைப்படம் 84 கோடி ரூபாய் வசூல் செய்து அடுத்த இடங்களை பிடிச்சிருக்கு. அடுத்ததா கோ திரைப்படம் இந்த வருடம் தமிழ்நாட்டிலையும் தமிழ் சினிமாவிலையும் வெளியாகி முதல் நாளில் அதிக வசூல் செய்த படம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட சாதனையை தற்போது படைச்சிருக்கு. இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டிலையும் உலக லெவலையும் இந்தியன் 2 திரைப்படம் தான் இந்த வருடம் வெளியாகி அதிக வசூல் பண்ணுச்சு. ஆனால் அந்த சாதனையை கோட் படம் முறியடிச்சிருக்கு. அதன்படி இந்த வருடம் தமிழ்நாட்டில் வெளியாகி உலக லெவலில் முதல் நாள் அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் கோட் படம் 105 110 கோடி ரூபாய் வசூல் செய்து முதல் இடத்துலையும், அடுத்த இடத்துல இந்தியன் 2 திரைப்படம் 56 கோடி ரூபாய் வசூல் செய்து 2வது இடத்துலையும், 3வது இடத்துல கேப்டன் மில்லர் திரைப்படம் 12 கோடி ரூபாய் கிட்ட வசூல் செய்து 3வது இடத்துலையும், 4வது இடத்துல விஜயோடைய கில்லி ரீரிலீஸ் திரைப்படம் 7 கோடி 80 லட்ச ரூபாய் வசூல் செய்து 4வது இடம் பிடிச்சிருக்கு. 5வது இடத்துல ரஜினியுடைய லால் சலாம் திரைப்படம் 7 கோடி 60 லட்ச ரூபாய் வசூல் செய்து 5வது இடத்திலும், 6வது இடத்துல அயலான் திரைப்படம் 7 கோடி 30 லட்ச ரூபாய் வசூல் செய்து 6வது இடம் பிடிச்சிருக்கு. இதில் விஜயோடைய 2 திரைப்படங்கள் இடம்பெற்றிருக்கு. மேலும் முதல் நாளில் கடந்த 5 வருடங்களாக தமிழ் சினிமாவில் பெரிய நடிகர்கள் நடிப்பில் வெளியான படங்களை விட விஜயோடைய படங்கள் தான் முதன்மை இடம் பிடிச்சிருக்கு. இதன் மூலம் அஜித் ரஜினி நெருங்க முடியாத இடத்துல தளபதி விஜயோடைய முதல் நாள் கலெக்ஷன் இருக்குது. ஸோ விஜயோடைய இந்த சாதனையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கோட் படம் எவ்வளோ வசூல் செய்யும்? அப்படியே கருத்தை கவலை லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.